போன மாதம் 600 ரூபா வந்தது. இந்த மாதம் 5850 ரூபா வந்திருக்கு. இந்த கரண்ட் பில் 200 யூனிட் ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆயிருக்குன்னு எதுவும் தெரியல. கடலூரில் தான் வசிச்சுட்டு இருக்கேன். கடந்த முறையை விட இந்த மாசங்கள்ல எங்கள் ஏரியாவில் எல்லாருமே வருத்தப்படுற அளவுக்கு கரண்ட் பில் அதிகமாக வந்திருக்கு. போன முறை 2000 ரூபா சம்திங் கட்டினது, இந்த முறை 6900 ரூபாய் கட்டியிருக்கேன். அதால ரொம்ப எங்களை வாடகை விட கரண்ட் பில் அதிகமாக வருது. வாடகைக்கு பாதி எங்களுக்கு கரண்ட் பில் வருது. வாடகையும் கொடுத்துட்டு கரண்ட் பில்லு, குடும்ப செலவு எல்லாமே விலைவாசியும் அதிகமாயிடுச்சு. அது ரொம்ப கஷ்டமா இருக்கு ஃபேமிலியை ரன் பண்றதுக்கு. இந்த கரண்ட் பில் 200 யூனிட் ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இது எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆயிருக்குன்னு எதுவும் தெரியல. அது மாதிரி அதாவது 200 யூனிட் வந்திருக்குன்றதுக்கு என்ன சாட்சி கொடுக்கறாங்க? மின்சார வாரியத்தில் போய் கேட்டீங்கன்னா எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்றதில்ல. எந்த யூனிட் பேஸ்ல அவங்க இதை கணக்கிட்டாங்கன்னு தெரியல. யாருமே ரெஸ்பான்ஸ் பண்ணல. ஆனா இங்க குறிக்கும் போதே எல்லாரும் கேட்டிருக்காங்க, ஏரியால இருக்கவங்க எல்லாரும் கேட்டிருக்காங்க, நீங்க எவ்வளவு வந்திருக்கு சொல்லுங்கன்னு கேட்டதுக்கு, இல்லம்மா உங்களுக்கு வரும் அப்ப பாத்துக்கோங்க அப்படின்னு பதில் சொல்லிட்டு போயிட்டாங்க. வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இவ்வளவு அதிகமா வந்திருக்கு. இது வரைக்கும் வாழ்க்கையில இது வரைக்கும் பாத்திராத ஒரு ஏற்றம் இப்ப மின்சார இபி பில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. போன மாசம் 600 ரூபா வந்தது. இந்த மாசம் 5850 ரூபா வந்திருக்கு. கேட்டா நிர்வாகத்துல குளறுபடி, சரியான போஸ்டிங் இல்ல. ஒரு பதவிக்கு ஆள் போடணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆள் போடணும். யாரு வேணாலும் கணக்கு எடுத்தா இப்படிதான் இருக்கும். எனக்கு வழக்கமா நம்ம வீட்டில் ஒரு டிவி, ஒரு ஏசி, ஒரு ஃப்ரிட்ஜ் தான் பயன்படுத்துறோம். கடந்த 2 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எனக்கு அமௌண்ட் 1600 ரூபா வந்தது. அப்போ 100 யூனிட் இலவச யூனிட் இருக்கும்போதே எனக்கு 1600 தான் அதுவும் உச்ச வெயில் இருந்தப்ப. இப்போ அதிகமாக ஏசியும் பயன்படுத்துறதுல ஃப்ரிட்ஜ் அந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணுறதே கிடையாது. ஆனால் இந்த வாட்டி எனக்கு 2750 ரூபா வந்திருக்கு. அதை மஞ்சள் இபி ஆஃபீஸில் போய் கேட்கும் போது, இல்லைங்க அடுத்த வாட்டி நாங்கள் குறைச்சி உங்களுக்கு தருவோம், இந்த வாட்டி தவறுதெல்லாம் ஏற்றி வந்துங்க. அது என்ன தவறுன்னு கேட்டால் அவங்க சொல்கிறதே கிடையாது. இல்லைங்க இப்போதைக்கு சரியான ரீசன் சொல்லுங்கன்னா, அது ஆன்லைனில் பார்த்தா இது 2650 ரூபா தான். ஆனால் ஆன்லைனில் 2550 ரூபா தான் காட்டுது. அதுக்கான சரியான கிளாரிஃபிகேஷன் கேட்டாலும், இல்லைங்க அது நாங்கள் மேலிடத்துல தான் பேசணும். இல்லை மின்சாரத்துறை என்ன பண்ணுது, மின்சாரத்துறை அமைச்சர் என்ன பண்ணுறாருன்னு தெரியல. அவங்க ஆட்சிக்கு இன்னும் ஒழுங்காக 3 மாதம் முடியல. 3 மாதம் முடியுமோ ஒரு சாதாரண இபி பிரச்சனை அவங்களால தீர்க்க முடியல. அடுத்த மாதம் சரி பண்ணலாம், அடுத்த மாதம் போனாலும் இதே தான் சொல்லுவாங்க. ஏற்கனவே இந்த சிசி பிரச்சனைக்கு போது தான் சொன்னாங்க. இப்போ எனக்கு அடுத்த மாதமும் குறையலாம், நான் என்ன பண்ணுது, அடுத்த மாதம் இந்த யூனிட்டை குறைச்சி மதிப்பிடுவாங்களா, இதுக்கான தீர்வை கொண்டு வரலாம். அதாவது ஆன்லைனுக்கு இதுக்குமே டிஃப்ரெண்ட் வருது. ஆன்லைனில் எப்படி 100 ரூபா கம்மியாக வருதுன்றதுன்னு தெரியல. அதுக்கான ரீசன் கேட்டால், இது இல்லை நீங்கள் எங்களை கேட்கக்கூடாது, நாங்கள் மேலிடத்துல சொல்லியிருக்கோம், இது அது தானா சரியாவது சரியான விளக்கம் தமிழக அரசு தரணும். இபி ஹவுஸில் சரியான விளக்கம் தரதே கிடையாது. அது இல்லாமல் நம்ம மாதிரி ஏசியும் பயன்படுத்தி இப்போ அந்த அளவுக்கு வெயிலும் கிடையாது. வெயிலே இல்லை. அதுவும் 200 யூனிட் ஃப்ரீயாக இருக்கும் போது ஒரு 1000 ரூபா அதிகமாக வருதுன்றது மிக கொடுமையான விஷயம். இதை தமிழ்நாடு அரசு தான் உரிய நடவடிக்கை எடுக்கணும். அப்படி எடுக்க முடியலனா இதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்களோ எக்ஸ்பீரியன்ஸ் நல்ல ஆளாக கேட்டு அதோட பிரச்சனை சரியான தீர்வு கொண்டு வரணும்னு கேட்டுக்கொள்கிறேன்.